பாருங்கள், என்னோட தோட்டத்தில் உள்ள கொய்யா மரத்தில் இருந்து கொய்யாக்காய் தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பறிச்சிடலாமா? பாருங்கள், சூப்பரான கலராக இருக்குது பார்த்தீங்களா? வீட்டுக்கு 2 தென்னை மரம் கண்டிப்பாக வைக்கணும்னு சொன்னாங்கங்க. நானும் வச்சுருக்கேன். வீட்டுக்கு 2 வாழை மரம் வைக்கணும்னு சொன்னாங்க. அதையுமே வச்சேங்க. ஆனால் நமக்கு வரக்கூடிய தோஷங்கள் எல்லாமே இந்த மரங்கள் எடுத்துக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஜனவரி மாதத்தில் 2 வாழை மரமே இப்படி இந்த மாதிரி காஞ்சி போச்சு. எவ்வளோ ஒரு பெரிய பக்கெட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். 2வது மரமும் காஞ்சி போச்சு. 2 மரமும் ஒரே டைமில் அட்டன் டைமில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது தாங்க காயுது. நானுமே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். சென்சிட்டிவான விஷயத்த பேசக்கூடாதுன்றாங்க. ஆனால் பேசினேன். பாருங்கள், என்னுடைய சிஸ்டர் அப்போ தான் இறந்து போயிட்டாங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும். நான் அதிலேருந்து அந்த மரத்து பக்கத்தில் போகிறதே கிடையாதுங்க. நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை முன்னாடியே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் உணர்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க.